இந்த பாசி பிடிச்ச தண்ணியில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து ஒரு லைவ் கல்ச்சர் வந்து பீட்டா ஃப்ரையோ இல்லை வேறு எந்த ஒரு ஃப்ரையோ நம்ம ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஃப்ரை இருக்கும்போது நம்மகிட்ட லைவ் கல்ச்சர் எதுவுமே இல்லை, அது ஃபுட் எதுவுமே இல்லைன்னா, ஒரு சில பீட்டா ஃப்ரைஸோ இல்லாட்டி வேறு ஏதோ ஃப்ரையோ வந்து இதில் வந்து நுண்ணுயிர் இருக்கும். அந்த பாசியில் வந்து நுண்ணுயிர் இருக்கும். அந்த நுண்ணுயிர் சாப்பிட்டு ஓரளவுக்கு வந்து சர்வைவல் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 50 குட்டி இருக்குன்னா, அதில் ஒரு 20 குட்டியாச்சும் வந்து இதை சாப்பிட்டு எப்படியோ சர்வைவல் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு நுண்ணுயிரை சாப்பிட்டு வந்து சர்வைவல் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியோட டெம்பரேச்சர் வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். ரொம்ப வந்து சூடாகவும் விடாது தண்ணியை, அதே மாதிரி ரொம்ப சில்லுனாகவும் விடாது. அதே மாதிரி இந்த ஆல்கே வந்து நல்லாவே வந்து தண்ணியோட டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் வந்து நைட்ரேட்டுங்கிற கண்டென்ட் வந்து அதிகமாச்சுன்னா மீன்லாம் சாக ஆரம்பிச்சிடும். அந்த நைட்ரேட்டை வந்து கம்மி பண்ணும். அந்த நைட்ரேட் அம்மோனியாலாம் எப்படி அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற ஃபுட்டு, மீனோட வேஸ்ட்லாம் அது தண்ணியில் அதிகமாச்சு அப்படின்னா, நைட்ரேட்டுங்கிறது வந்து தண்ணியில் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். அந்த நைட்ரேட்டை வந்து இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு செடி தான், ஒரு தாவரம் தான். அந்த பாசிங்கிறது வந்து ஒரு தாவரம் தான். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வந்து அந்த நைட்ரேட்டை வந்து தண்ணியில் நைட்ரேட் வந்து உரிய ஆரம்பிச்சிடும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நைட்ரேட் வந்து கம்மியாகி ஓரளவுக்கு வந்து பீட்டா ஃப்ரைஸோட இறப்பு வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஒரு குட்டியோட வந்து இறப்பு வந்து விகிதம் வந்து இந்த மாதிரி பாசி பிடிச்சி தண்ணியில் வச்சுருந்தீங்கன்னா கம்மியாகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் சொன்ன பெனிஃபிட்லாம் இருக்குது. அதே இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போகாமல் பார்த்துக்கும். அது எப்படி பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற ஃபுட்டோ நம்ம வேஸ்ட்டோ வந்து கீழே போய் அந்த பாசி மேலே தான் போய் விழுகும். மீன் போடுற வேஸ்ட்டோ இல்லை ஃபுட்டெல்லாம் பாசி மேலே போய் விழுகும். கீழே போய் விழுகும்போது என்ன ஆகும்னா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த வேஸ்ட்டை வந்து மக்க வச்சிரும். வேஸ்ட்டோ அந்த ஃபுட்டெல்லாம் மக்க வச்சு ஒரு அரிக்க வச்சிரும். அரிக்க வச்சுச்சு அப்படின்னா தண்ணி வந்து கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த வேஸ்ட்டு நம்ம அந்த ஃபுட்டோட அழுக்கெல்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழுகி அதுவும் வந்து பாசியாக மாற ஆல்கே பிடிச்ச வாட்டர் வச்சுருந்தீங்கன்னா தண்ணி மாற்றுற பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து வராது. குட்டி பீட்டா ஃபிஷ் வந்து அடிக்கடி தண்ணி மாற்றினா வந்து அதிலேயே வந்து மீன் சாக ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த மாதிரி பாசி பிடிச்சி தண்ணி வச்சிங்க அப்படின்னா தண்ணி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து கெடாது. தண்ணி மாற்றுற டைமும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகும். அப்போனா ஓரளவுக்கு வந்து மீன் வந்து சர்வைவல் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் குட்டி வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து பாசி பிடிச்சி வந்து தண்ணி வந்து ரொம்ப வந்து டார்க் பச்சையாக ஆகக்கூடாது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப டார்க் பச்சையாச்சுன்னா அதனாலே மீன் வந்துடும். அப்போது லைட்டான ஒரு க்ரீனிஷ் கலரில் மட்டும் இருக்கும் தண்ணி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப ஓவராக பாசி வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் எடுத்துருங்க. ஒரு மீடியமான பாசி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து உங்களுக்கு மீன் வளரும். அதே மாதிரி வந்து மீனோட கவுண்ட்டு வந்து உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். அந்த இறப்பி வந்து கம்மியாகும். மீனோட கவுண்ட்டு வந்து உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிடும். பாசி எப்படி பிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சூரிய வெளிச்சத்தை வந்து வச்சாலும் வந்துடும். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு லைட் போட்டு நீங்கள் 24 மணி நேரம் லைட்டை வந்து போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா, லைட் வெளிச்சத்தில் என்ன ஆகும்னா பாசி வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் பண்ணுறேன். உங்களுக்கு சீக்கிரமாக பாசி வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி லைட்டு போட்டு லைட் ஆஃப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. நல்லா நேரத்தில் 2 நாள் 1 வாரம் விட்டிங்கனாலே பாசி வளர ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி மீன் வளர்ப்பை பற்றி நம்ம பல வீடியோ போட்டுருக்கோம் நம்ம சேனலில். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம தினமும் என்ன வீடியோ போடுறோம் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.